எனக்கு 56 வயசு. ஓகே. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது போன வருஷம். ஆமாம். இப்ப நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? ஆமா, இதுல நீங்க நான் மெடிக்கல் தான் பெரும்பாலும் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதுவும் அவர்கள் நான் மெடிக்கல் எடுக்கும் பொழுது அங்கே கேட்கின்றார்கள், சில கொஸ்டின்கள் கேட்கின்றார்கள். அவ்வாறான கொஸ்டினுக்கு நீங்கள் உண்மையிலேயே பதிலளிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கம்பெனி கேட்கின்றது லாஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தான்னு கேட்கின்றார்கள். இன்னொரு கம்பெனி கேட்கிறது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததான்னு கேட்கின்றார்கள். அப்ப நீங்கள் எந்த கம்பெனில எடுக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கு 2 இயர்ஸ் பாஸ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு நான் மெடிக்கலாக இருந்தாலும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 2 இயர்ஸுக்கு முதல் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்ததான்ற கேள்விக்கு நீங்கள் பிழையாக பதிலளித்தால் கிளைம் டைம் உங்களுக்கு கிளைம் கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. எனவே நீங்கள் எந்த கம்பெனில மிக குறைந்த காலமாக 2 இயர்ஸுக்கு பின்னர் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு எடுக்கும் பொழுது அந்த கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கம்பெனில எடுப்பதுதான் நல்லம். ஆனால் நீங்கள் 2 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டும் உங்களுக்கு நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பதாக இருந்தால். அப்ப நான் மகன் படிச்சு கொண்டிருக்கிறபடியால் சில்ட்ரன்ஸ் இன்சூரன்ஸ் போடுறது நல்லமா அல்லது எனக்கு நானும் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஆமாம், அப்ப எனக்கு இன்சூரன்ஸ் அப்ளை பண்றது நல்லமா? இது பெனிஃபிட் கூட. ஆமாம், பொதுவாக அட்வைஸ் தருவீங்களா? ஆமா, நீங்கள் லோ இன்கம் இருக்கிறபடியால் வெல்ஃபேர்ல இருக்கின்றதாண்டு முதலில் பார்க்க வேண்டும். வெல்ஃபேர்ல இருந்தீங்கன்னு சொன்னா அநேகமாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு மேலே இன்சூரன்ஸ் கட்டுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படி அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆக இருந்தால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள். அல்லது நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பேமெண்டை இன்னும் ஒருவர் உங்களுக்கு பே பண்ணுவதாக இருந்தால் அவ்வாறு பே பண்ணுவது நல்லது. இதுல உங்களுக்கு தான் கட்டுவது நல்லது. ஏன்னு சொன்னால் மகன் யங்கா இருக்கிறபடியால் அவருக்கு ஒரு இழப்பு வந்தால் யாரையும் பாதிக்காது. உங்களுக்கு ஒரு இழப்பு வரும் பொழுதுதான் அந்த மகனுடைய படிப்பையோ அவர்கள் எதிர்காலத்தையோ பாதிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே பேரண்ட்ஸாக இருப்பவர்கள் தங்களுக்கு முதலிலே இன்சூரன்ஸை செய்துவிட்டு அதன் பின்னர் தான் பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸ் தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது எங்களுக்கு தெரியாது அந்த பணத்தை யார் எடுக்க போகின்றார்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் எங்களுக்கு செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த பணம் பிள்ளைகளை போய் சேரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எவ்வாறான இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும், எவ்வளவு தொகைக்கு எடுக்க வேண்டும் என்பதையும் முக்கியமாக யார் அதுக்கு பெனிஃபிஷரியாக இருக்க போகின்றார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். உதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வெல்ஃபேராக இருந்தால் ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது வைஃபை அவர் பெனிஃபிஷரியாக போட்டால் அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த பணம் வைஃபுக்கு போய் சேரும் பொழுது அவருடைய வெல்ஃபேர் நிறுத்தப்பட்டுவிடும். எனவே அந்த வெல்ஃபேர்ல இருப்பவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது அங்கே யார் அந்த இன்சூரன்ஸை செய்கின்றார்களோ பெனிஃபிஷரி யார் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே வெல்ஃபேர்ல இருப்பவர்கள் இன்சூரன்ஸை செய்யும் பொழுது பலவிதமான கேள்விகளையும் கேட்டு அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வரையிலே அவர்கள் இன்சூரன்ஸ் செய்வது நல்லது. மற்றது எவ்வாறான இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும், எவ்வளவு தொகைக்கு செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவருடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற முறையிலே நாங்கள் கலந்து ஆலோசித்து அந்த இன்சூரன்ஸை செய்யக்கூடியதாக இருக்கும். செய்யும் பொழுது சரியான முறையிலே செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும் பொழுது அந்த பலனை முழுமையாக யாராலும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க கட்டுகின்ற பணத்துக்கு ஒரு முழுமையான பலனையும் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இன்சூரன்ஸ் அவசரப்பட்டு எடுக்கிறதுக்கு முன்னர் நீங்கள் சரியான முறையில் அலசி ஆராய்ந்து எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் வழி செய்து கொண்டு அதன் பின்னர் எடுப்பதுதான் புத்திசாலித்தனமானதாக இருக்கும்.